இருக்கிறார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய காரியத்தை நாம் அலட்சியம் செய்வதனால், ஜெபத்தை நாம் அலட்சியம் பண்றதுனால், கர்த்தருடைய சபையை நாம் அலட்சியம் பண்றதுனால், அதனாலதான் நம்மை கெடுத்து விடுகிறோம். யோசித்து பாருங்க, உங்க பிள்ளைகளை அலட்சியம் பண்ண நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. 4 பேரு நம்முடைய பிள்ளைங்களை அலட்சியமா பேசுறாங்க, பெருமையா பேசுறாங்க, நமக்கு சந்தோஷமா இருக்கும். அலட்சியமா பேசுறது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கு. காரணம் என்ன? நாம் அலட்சியமாய் காணப்படுகிறோம். ஜெபத்துல ஒரு அலட்சியம், சர்ச்சைக்கு வர்ற காரியத்துல ஒரு அலட்சியம், வேதத்தை வாசிக்கிறது ஒரு அலட்சியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் ஒரு அலட்சியம். எல்லாவற்றையும் நம்ம அலட்சியம் பண்ணிட்டு நாமும் அலட்சியமாய் காணப்படுகிறோம். மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி 4 பேர் நம்ம ஒரு மாதிரி பேசணும், நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. என்ன இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கண்ணீர் விடுறோம். 4 பேர்கிட்ட சொல்லும் பொழுது அது கேட்கறவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு காரணம் யாரு? அலட்சியப்படுத்தாதீங்க. ஜெபத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்களுக்காக கண்ணீர் விடுங்க, அழுங்க. முடிஞ்சா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்சா பண்ணுங்க, உபவாசம் பண்ணி முடிஞ்சாதான் முடியலன்னா பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, நல்லா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைங்களுக்காக உட்கார்ந்து நல்லா போராடுங்க. உங்க குடும்பம் விடுதலையாக்கப்பட்டுனா, உங்க குடும்பம் விடுதலையினால மற்ற உங்க பக்கத்துல இருந்த குடும்பமும் விடுதலையாகும். அல்லேலூயா. உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா உங்க பக்கத்துல இருக்க குடும்பமும் அந்த ரட்சிப்பு போவாங்க. உங்க குடும்பமே விடுதலையாகுதுன்னா உங்க பக்கத்துல இருக்க குடும்பம் எப்படி விடுதலையாகும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பேசுற வார்த்தை எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நிச்சயமா இதை நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வீட்டுக்கு யார் வரணும்? தேவனுடைய தூதனானவர் வரணும். இப்படிதான் இருக்கணும். நாம் இப்படி இருந்துட்டா நம்முடைய தேவ தூதனானவர் வந்துப்பார். அவர் வரும் பொழுது நாம் விழ வேண்டாம். அல்லேலூயா. விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல நம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்யும்? உடனுக்குடன் பதில் வந்துட்டே இருக்கும். நம்ம என்னெல்லாம் பேசுறோம், ஆண்டவரை கேட்கிறோமோ அதெல்லாம் உடனே நடக்கும். காரணம் என்ன? தேவனுடைய தூதனானவர் நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல நமக்கு விரோதமா எந்த குடும்பம் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அவர்கள் நமக்கு முன்பாகவே அழிந்து போவார்கள். அல்லேலூயா. அவர்களை கர்த்தர் அழித்து விடுவார். நமக்கு விரோதமா யாருமே எதுவும் செய்ய முடியாது. நீங்க சொல்லலாம், என் வீட்டுக்கு விரோதமா, பிள்ளைக்கு விரோதமா இவன் பண்ணிட்டு அவங்க யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தருடைய தூதனானவர் உங்க வீட்டுக்கு வந்தாச்சுன்னா எந்த உங்களுக்கு விரோதமா யார் எழுதினாலும் அது வாய்க்காமலே போகும். அல்லேலூயா. அதனால யார் வரும் நம்ம வீட்டுக்கு? கர்த்தருடைய தூதனானவர். அல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஆண்டவரே உமக்கு பயந்திருக்க எனக்கு கிருபை செய்யுங்க. அதே போல ஆண்டவரே, ஆமென் ஆண்டவர், நல்லா நான் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவரே. நான் ஜெப ஆமென் எனக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அதே போல ஆமென் ஆண்டவரே, நான் பக்தியின் வேஷத்தை தரிக்காமல் எப்பொழுதும் ஆமென் ஆண்டவரே உண்மையான பக்தி என்னுடைய குடும்பத்துக்கும் எனக்கும் வேண்டும் ஆண்டவரே சொல்லி ஒப்புக் கொடுங்க. இப்படி நீங்க ஒப்புக் கொடுக்கும் போது தேவனுடைய தூதனானவர் உங்களுடைய வீட்டுக்கு வருவார். அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை வாழ்க்கை செய்வார், அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஒப்புக் கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா.